ஹாய் டீச்சர்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். இந்த வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா, ஆப்பரண்ட் கண்டிஷனிங் அப்படின்னு சொல்லக்கூடிய செயல்படு ஆக்க நிலைநிறுத்தம் அப்படிங்கிற டாப்பிக்கை தான் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம். என்னோடய சேனலை நீங்கள் இப்போ தான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் பட்டனை கிளிக் பண்ணி ஆல்னு கொடுத்து வைங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோஸ் எல்லாம் உங்களுக்கு உடனே நோட்டிஃபிகேஷனை காமிச்சு நீங்கள் வீடியோவை பார்க்க முடியும். மேலும் என்னோடய சேனலில் டெட்டு, டிஆர்பி சம்மந்தமாக, சைக்காலஜி சம்மந்தமாக, எப்படி பிஜிடிஆர்பி சம்மந்தமாக, எப்படி எக்ஸாம் ஃபேஸ் பண்ணுறது, எப்படி கொஸ்டின்ஸ் அப்ரோச் பண்ணுறது, எப்படி ஃபுல் மார்க் வாங்குறது அப்படிங்கிறத பற்றி நிறைய டீட்டெயில்ஸ் வீடியோ போட்டிருக்கேன். அதெல்லாம் நீங்கள் கட்டாயம் என்னோடய சேனலில் பாருங்கள். இந்த வீடியோ யாருக்கு ரொம்ப பயனுள்ளதாக இருக்கும் அப்படின்னா, பிஜிடிஆர்பிக்கு நீங்கள் ப்ரிப்பேர் பண்ணிக்கிட்டு இருந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு இந்த வீடியோ ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஏன் அப்படின்னா, இது வரைக்கும் உள்ள எல்லா கொஸ்டினை அனலைஸ் பண்ணி பார்த்ததில் பிஜிடிஆர்பியில் ஸ்கின்னர் அவரோட கோட்பாடோட மையக்கருத்து, அதோட இம்ப்ளிகேஷன், அதோட அப்ளிகேஷன், இதுலேருந்து ஏதாவது ஒரு கொஸ்டின்ஸ் அதை பேஸ் பண்ணி வந்திருக்கு. நீங்கள் நினைக்கலாம் டைரெக்டாக ஸ்கின்னர்னு இருக்காது, பட் அவரோட அந்த அப்ளிகேஷனை பேஸ் பண்ணி நீங்கள் வீடியோ ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அந்த கண்டென்ட் புரியிறப்போ உங்களுக்கு தெளிவாக புரியும். கட்டாயம் நீங்கள் ஒரு கொஸ்டின் இதுலேருந்து பிஜிடிஆர்பியில் 1 மார்க் வாங்கிடலாம். அதே போல் டெட் பேப்பர் 2க்கு ப்ரிப்பேர் பண்ணிக்கிட்டு இருக்க கேண்டிடேட்னா உங்களுக்கு இந்த வீடியோ ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஏன்னா பேப்பர் 2க்கு இந்த அளவுக்கு டெப்த்தாக ப்ரிப்பேர் பண்ணால் தான் அவங்க கேட்குற கொஸ்டினை நீங்கள் நல்லா அட்டன் பண்ணி மார்க் வாங்க முடியும். பேப்பர் 1க்கு ப்ரிப்பேர் பண்ணுறவங்க இவ்வளோ டெப்த்தாக நீங்கள் படிக்க தேவையில்லை. மெட்டீரியல் கொடுத்துருக்க கண்டென்ட்டை மேலோட்டமாக பார்த்தா மட்டும் போதும். பேப்பர் 1காரங்களுக்கு இந்த வீடியோ ரொம்ப டீப்பாக பார்க்க வேண்டிய அவசியம் இல்லை. சரி, வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு செயல்படு ஆக்க நிலைநிறுத்தம், ஆப்பரண்ட் கண்டிஷனிங். இந்த கோட்பாட்டை சொன்னது யார் அப்படின்னா பிஎஃப் ஸ்கின்னர். மேலும் ஏற்கனவே நான் சொன்ன மாதிரி பேப்பர், பென் வச்சுக்கோங்க. முக்கியமான பாயிண்ட்ஸை நோட் பண்ணுங்கள். எக்ஸாமுக்கு போகிறதுக்கு முன்னாடி உங்களுக்கு ஜஸ்ட்டு ரீகால் பண்ணிட்டு போகிறதுக்கு உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இந்த கோட்பாட்டுக்கு வேறு என்னென்ன பேர் இருக்குது அப்படின்னா, இன்ஸ்ட்ருமெண்டல் கண்டிஷனிங், அதாவது கருவிசார் ஆக்க நிலைநிறுத்தம் அப்படின்னு வேறு ஒரு பேரும் இருக்குது. அதுக்கப்புறம் ஆர் டைப் கண்டிஷனிங், அதாவது ரெஸ்பான்ஸ் டைப் கண்டிஷனிங் அப்படின்னு வேறு ஒரு பேர் இருக்குது. அதாவது துலங்கல் சார் ஆக்க நிலைநிறுத்தம் அல்லது ஆர் டைப் கண்டிஷனிங் அப்படின்னு வேறு ஒரு பேர் இருக்குது. ஏன் இந்த பேர் வந்துச்சு அப்படிங்கிறத நம்ம சோதனை பார்த்துட்டு அந்த மையக்கருத்து பார்க்குறப்போ உங்களுக்கு சொன்னேன்னா புரியும். சரி வாங்க. இப்போ ஸ்கின்னர் எந்த விலங்கை வச்சு சோதனை பண்ணியிருக்காரு அப்படின்னா, ஸ்கின்னர் எலியையும் வச்சு சோதனை பண்ணியிருக்காரு, புறாவையும் வச்சு சோதனை பண்ணியிருக்காரு. நம்ம என்ன நினைப்போம் அப்படின்னா, நான் முன்னாடி வீடியோவில் சொல்லியிருப்பேன், நீங்கள் வீடியோ பார்க்குறப்ப ரொம்ப டீப்பாக கொஞ்சம் நாலேஜ், அண்டர்ஸ்டாண்டிங், அப்ளிகேஷன் லெவலில் ப்ரிப்பேர் பண்ணுங்கன்னு சொல்லியிருக்கேன். அதுக்காக நாலேஜ் லெவல், அண்டர்ஸ்டாண்டிங் லெவல் நீங்கள் ப்ரிப்பேர் பண்ணக்கூடாதுன்னு சொல்லலை. அப்ளிகேஷன் லெவலில் ப்ரிப்பேர் பண்ணிவிட்டு நம்ம நாலேஜ் லெவல், அண்டர்ஸ்டாண்டிங் லெவலில் ப்ரிப்பேர் பண்ணாமல் விட்டுறக்கூடாது. ஏன் அப்படின்னா 2015 பிஜிடிஆர்பியில் ஒரு கொஸ்டின் கேட்டிருக்காங்க. ஜான் வாட்சன் ஆல்பர்ட் அப்படிங்கிற 11 மாத குழந்தைய சோதனை பண்ணுறதுக்கு எந்த விலங்கை பயன்படுத்தினார் அப்படின்னு ஒரு கேள்வி கேட்டிருந்தாங்க. அதுக்கு பதில் முயல். ஏன் அப்படின்னா நம்ம ரொம்ப அட்வான்ஸாக படிப்போம், ஆனால் பேசிக்காக என்ன விலங்கை பயன்படுத்தினாங்கன்னு கூட கொஸ்டின் வரும். ஸோ அதனால் ஈச் அண்ட் எவ்ரி பாயிண்ட்டை யூ ஷுட் ஃபோக்கஸ். ஸோ அதை நம்ம நல்லா பார்த்துக்கணும். அப்போ ஸ்கின்னர் எலியை வச்சு சோதனை பண்ணியிருக்காரு, புறாவையும் வச்சு சோதனை பண்ணியிருக்காரு. இப்போ இவர் என்ன பண்ணியிருந்தானா, இந்த ஸ்கின்னர் இந்த விலங்கை வச்சு சோதனை, எலியை வச்சு சோதனை பண்ணுறதுக்கு ஒரு சிறப்பு உபகரணம், அதாவது ஒரு சிறப்பு பெட்டியை வடிவமைக்கிறார். அந்த பெட்டிக்கு பேர் ஸ்கின்னர் பாக்ஸ், ஸ்கின்னர் பெட்டி அப்படின்னு அந்த பெட்டிக்கு பேர் வைக்கிறாரு, அதை உருவாக்குறாரு. இந்த ஸ்கின்னர் பாக்ஸ் எப்படி இருக்கும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, தாண்டைக் தன்னோட முயன்றி தவறி கற்றலுக்கு பயன்படுத்தினார் பார்த்தீங்களா, சிக்கல் அறை பெட்டி, பசில் பாக்ஸ் நம்ம படிச்சிருப்போம். தாண்டைக் முயன்றி தவறி கற்றலுக்கு அந்த பசில் பாக்ஸ், சிக்கல் அறை பெட்டியை பயன்படுத்தினார்னு நம்ம படிச்சிருப்போம். அந்த சிக்கல் அறை பெட்டியவே கொஞ்சம் மேம்பட்ட வடிவத்தில், கொஞ்சம் அதை இம்ப்ரூவ் பண்ணி அதை மேம்பட்ட விதத்தில் வடிவமைக்கிறார். அந்த சிக்கலறை பெட்டிக்கும் இதுக்கு என்ன வித்தியாசம்னா, இந்த ஸ்கின்னர் பாக்ஸில் சவுண்டு ப்ரூஃப், சத்தமும் உள்ளே போகாது, அதே மாதிரி லைட்டும் உள்ளே போகாது, வெளிச்சமும் உள்ளே போகாத மாதிரி ஒரு இருட்டான பெட்டியாக வடிவமைச்சிருக்காரு. அந்த அடிப்பகுதி பார்த்திங்கன்னா கட்டமாக அப்படியே கம்பியால் அமைந்த கட்டங்கள் வடிவமைச்சிருப்பார். அதில் ஒரு லிவர் ஒன்று இருக்கும். ஸோ பர்டிகுலர் லிவர், அந்த லிவர்
குறிப்பாக அந்த லிவர் வச்சு அந்த எக்ஸ்பெரிமெண்ட் லிவர்னால் ஒரு கம்பி ஒரு கம்பின்னு வச்சுக்கலாம். ஸோ அந்த லிவர் மாதிரி ஒன்று வச்சுருப்பார், அந்த லிவர் ப்ரெஸ் பண்ணுவோம். இப்போ இங்கே அந்த செட்டப்பில் எப்படி இருக்கும்னா உள்ளுக்குள்ளே ஒரு சின்ன கிண்ணம் இருக்கும். அந்த கிண்ணத்தில் உணவும் விழுகலாம், உணவு துண்டு விழுகிற மாதிரியும் அல்லது தண்ணீரும் விழுகிற மாதிரியான செட்டப் உள்ளே வச்சுருப்பார். எப்போ அப்படின்னா குறிப்பிட்ட அந்த லிவரை ப்ரெஸ் பண்ணால் இமீடியட்டாக வந்து லைட் எரியும் அல்லது சவுண்டு, ரெண்டில் ஏதாவது ஒன்று, எப்படி வேணாலும் செட்டப்பை மாற்றிக்கலாம். அந்த பர்டிகுலர் லிவரை மட்டும் ப்ரெஸ் பண்ணால் ஃபஸ்ட்டு லைட் எரியும் அல்லது ஒரு சவுண்டு க்ரியேட் ஆகும், சத்தம் எழுப்பப்படும். அதை தொடர்ந்து செகண்டாக பார்த்தீங்க அப்படின்னா உணவு துண்டோ அல்லது தண்ணீரோ அங்கே வந்து கொட்டும், அந்த உணவு கிண்ணத்தில் விழுகும். இதுதான் இந்த செட்டப். இப்போ என்ன அப்படின்னா இப்போ இந்த சிக்கலறை பெட்டி நீங்கள் இந்த ஸ்கின்னர் பாக்ஸை பற்றி நீங்கள் புரிஞ்சுக்கிட்டீங்க. இப்போ இதுக்குள்ளே வந்து பசியுள்ள எலி அல்லது தாகமுள்ள எலி, நான் உங்களுக்கு சொன்னேன் பார்த்தீங்களா, உணவு துண்டு விழுகலாம் அல்லது என்ன செய்யலாம், தண்ணி விழுகலாம். இப்போ பசியுள்ள எலி அப்படி உள்ளே விடுறாருன்னு வச்சுக்கோங்க. பசியுள்ள எலியை உள்ளே விடுறக்கப்ப அந்த எலி வந்து உங்களுக்கு தெரியும் ஒவ்வொரு உயிரையுமே தன்னிச்சையாக சில துளங்கள், தட் இஸ் ஸ்பான்டேனியஸ், தன்னிச்சையாக சில துளங்கல்களை வெளியிடும். இது நம்ம எல்லாருக்கும் தெரிஞ்சது தான். இப்போ ஒரு எலியை ஒரு பாக்ஸ்குள்ளே விட்டால் அந்த எலி ஒரு இடத்துல இருக்காது, இங்கே அங்கே ஓடும், எதையாவது கடிக்கும், எதையாவது இழுக்கும், பல்லால் கடிக்கும், காலால் அமுத்து, இந்த மாதிரி ஒரு சில செயல்பாடுகளை செய்யும். இது மாதிரி வந்து அந்த பசியுள்ள எலி அங்கேயும் இங்கேயும் ஓடுறப்ப சடனாக அது அன்எக்ஸ்பெக்டடாக எதிர்பாராத விதமாக அந்த பர்டிகுலர் லிவரை வந்து அது ப்ரெஸ் பண்ணுது. ப்ரெஸ் பண்ணுறப்ப டக்குன்னு லைட் எரியுது. அங்கேருந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு சவுண்டும் கேட்குது, உடனே ஒரு உணவு துண்டு விழுகுது. உடனே இந்த எலி வந்து அதை சாப்பிடுது. சாப்பிட்ட எலி என்ன பண்ணுது அப்படின்னா தொடர்ந்து, அதாவது அதே மாதிரி போய் அந்த லிவரை ப்ரெஸ் பண்ணி அதுக்கப்புறம் ஒரு சவுண்டு வருது. அதுக்கப்புறம் உணவு துண்டை அந்த எலி வந்து சாப்பிட்டு அதோட பசியை ஆற்றிக்குது. ஸோ இதுதான் செட்டப். ஸோ நிறைய எலிகளை வச்சு இவர் இந்த சோதனை வந்து பண்ணியிருக்காரு. இது ஒரு செட்டப். அடுத்து என்ன பண்ணுறாருனா அந்த ஒரு லிவரை வந்து ஒரு ரெக்கார்டிங் சிஸ்டத்தோட கனெக்ட் பண்ணுறாரு. ஸோ எத்தனை முறை ப்ரெஸ் பண்ணுது, எவ்வளோ நேரத்தில் ப்ரெஸ் பண்ணுது அப்படிங்கிறத வச்சு ஒரு கிராஃப் ஒன்று போட்டு அதுக்கும் அந்த நேரத்துக்கும் அந்த கம்பி அழுத்துறதுக்கும் உள்ளது ரெண்டையும் வச்சு ஒரு பிளாட்டிங் வந்து வரைகிறாரு. அடுத்து ரெண்டாவது ஸ்கின்னர் வந்து புறாவை வச்சும் சோதனை பண்ணியிருக்காரு. இந்த புறாவை வச்சு சோதனை பண்ணியிருக்கக்கூடிய பெட்டிக்கு பேர் என்ன அப்படின்னா அதுக்குள்ளே ஒரு பெட்டி இருக்குது, அதுக்கு பேர் பீஜியன் பாக்ஸ், அதாவது புறா பெட்டி அப்படின்னு வச்சுக்கலாம். அதாவது பீஜியன் பாக்ஸ் அப்படின்னு கொடுத்துருக்காங்க, பீஜியன் பாக்ஸ். சரி, அந்த பீஜியன் பாக்ஸ் எப்படி இருக்கும்னா அந்த புறாவோட அழகுக்கு நேராக அந்த புறா நின்னால் அந்த ஒரு சுவரில் வந்து அதோட அழகு எங்கே போய் டச் பண்ணுமோ அந்த உயரத்தில் ஒரு பிளாஸ்டிக் கீ, அதாவது ஒரு ஒளிரக்கூடிய பிளாஸ்டிக் கீயை அந்த செவுத்தோடு ஃபிக்ஸ் பண்ணியிருக்காரு. ஸோ அது தாவி பறந்து கொத்தணும்னு கிடையாது, அது நின்றுட்டு இருந்தாலே அதோட அழகு வந்து கரெக்டாக போய் அந்த சுவரில் இருக்க பிளாஸ்டிக் கீயை வந்து ஒளிரக்கூடிய பிளாஸ்டிக் கீயை கொத்துற வகையில் அவர் வந்து செட் பண்ணி வச்சுருப்பார். அப்போ என்ன பண்ணுவார் அப்படின்னா அதே மாதிரி தான் இந்த புறாவும், பசியுள்ள புறா வந்து என்ன பண்ணுது அப்படின்னா அந்த குறிப்பிட்ட அந்த சுவிட்சை கொத்துனா உடனே ஒரு லைட் எரியும். லைட் எரிஞ்ச உடனே பார்த்தீங்க அப்படின்னா அங்கேருந்து ஒரு உணவு துண்டோ அல்லது தண்ணீரோ விழுகும். ஸோ இப்போ இதே மாதிரி இந்த புறா வந்து அங்கே இங்கே போகிறப்ப எதேச்சும் அங்கே கீழே கொத்துது, அங்கே கொத்துது, இந்த மாதிரி சில அங்கே செவுத்தில் அந்த கரெக்டாக அந்த சுவிட்சை கொத்தினோடனே உடனே ஒரு லைட் எரியுது, சவுண்டு வருது, உடனே என்ன செய்யுது, அந்த புறாக்கான உணவு துண்டை பெற்று சாப்பிடுது. இதுதான் இவரோட சோதனை. இப்போ இந்த சோதனையிலேருந்து என்ன முடிவுக்கு வர்றாரு அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா அவர் ஃபஸ்ட்டு என்ன சொல்கிறாரு அப்படின்னா முதல்ல ஆப்பரண்ட் கண்டிஷனிங், இன்னொன்று ஆப்பரண்ட் பிஹேவியர், ரெண்டு சொல்கிறார். ஸோ ஆப்பரண்ட் கண்டிஷனிங்னா என்ன அப்படின்னா ஒவ்வொரு உயிரியுமே தன்னிச்சையாக, அதாவது பல்வேறு துலங்கல்களை அதுவாகவே வெளியிடும். அதில் ஒரு குறிப்பிட்ட, அதாவது நம்ம விரும்பக்கூடிய ஒரு குறிப்பிட்ட துலங்கள் அந்த உயிரி வெளியிடும் போது வலுவூட்டியை அளித்தால், அதாவது ரீஇன்ஃபோர்ஸ்மெண்ட் அப்படிங்கிற வலுவூட்டியை அளித்தால் அந்த துலங்கள் வலுப்பெற்று மேலும் மேலும் அந்த உயிரி வெளிப்படுத்தும். இது ஆப்பரண்ட் கண்டிஷனிங். அடுத்து ஆப்பரண்ட் பிஹேவியர்னால் என்ன, அவர் இன்னொன்று சொல்கிறாரு.
ஆப்பரண்ட் பிஹேவியர். அப்போ அந்த ஆப்பரண்ட் பிஹேவியர் என்ன அப்படின்னா, சில வேளைகளில் அந்த உயிரி வந்து தன்னிச்சையாக துலங்கல்களை வெளியிடாமல் இருக்குதுன்னு வச்சுக்கோங்களேன். நம்ம எதிர்பார்க்குற துலங்கலை, சரியான துலங்கலை வெளிப்படுத்தலை அப்படின்னா, நம்ம அந்த உயிரி சரியான துலங்கலை வெளிப்படுத்துறதுக்கு அதை டைரக்ட் பண்ணணும். அதை வந்து நம்ம என்ன செய்யணும், தூண்டணும். சில டைரக்ஷன் கொடுத்து அதை நோக்கி நம்ம வந்து டைரக்ட் பண்ணணும். அப்படி டைரக்ட் பண்ணுறப்ப அதோட நம்ம விரும்பக்கூடிய துலங்கள் வெளியிடறப்ப அதுக்கப்புறம் அதுக்கு நம்ம வலுவூட்டியை கொடுக்கணும். இந்த 2 சொல்கிறாரு. இதை சொல்லிவிட்டு இன்னொன்று நீங்கள் தெரிஞ்சுக்கணும், ரீஇன்ஃபோர்ஸ்மெண்ட், வலுவூட்டம் அப்படிங்கிற கான்செப்டை உளவியலில் முதல்ல அறிமுகப்படுத்தினது யாருன்னா பிஎஃப் ஸ்கின்னர் தான். அவர் தான் ரீஇன்ஃபோர்ஸ்மெண்ட் அப்படிங்கிற கான்செப்டை என்ன செய்கிறாருன்னா உளவியலில் சொல்கிறார். அந்த ரீஇன்ஃபோர்ஸ்மெண்ட் வலுவூட்டம் அப்படிங்கிறதுல 2 விதமான வலுவூட்டத்தை சொல்கிறார். ஃபஸ்ட்டு ப்ரைமரி ரீஇன்ஃபோர்ஸ்மெண்ட், 2வது செகண்டரி ரீஇன்ஃபோர்ஸ்மெண்ட். முதன்மை வலுவூட்டம், 2ஆம் நிலை வலுவூட்டம். அந்த வலுவூட்டத்திற்கு எந்த பொருள் பயன்படுதோ அதை வலுவூட்டின்னு சொல்லுவோம். ஸோ அப்போ ப்ரைமரி ரீஇன்ஃபோர்ஸர், செகண்டரி ரீஇன்ஃபோர்ஸர் 2 சொல்கிறாரு. ஸோ அப்போ ரீஇன்ஃபோர்ஸ்மெண்ட்டு 2 இருக்குது. ப்ரைமரி ரீஇன்ஃபோர்ஸ்மெண்ட், செகண்டரி ரீஇன்ஃபோர்ஸ்மெண்ட், முதன்மை வலுவூட்டம், 2ஆம் நிலை வலுவூட்டம். முதல்ல என்ன தெரிஞ்சுக்கணும்னா, நம்ம சைக்காலஜியில் ஏற்கனவே நான் சொன்ன மாதிரி ஒரு கான்செப்டை படிக்கிறப்ப அந்த ஒவ்வொரு டேர்முக்கு நீங்கள் மீனிங் தெரிஞ்சுக்கணும். அப்போ முதன்மை வலுவூட்டம்னா என்ன? அப்போ நம்ம என்ன இந்த இதில் பார்த்தீங்க அப்படின்னா, ஸ்கின்னரோட அந்த இதில் வந்து லைட் எரிஞ்சிச்சு, அதுக்கப்புறம் உணவு துண்டு கிடச்சிச்சு. இது 2மே வலுவூட்டம் தான். ஸோ இது 2மே வலுவூட்டி, இந்த 2% வலுவூட்டம். இப்போ நீங்கள் ஃபஸ்ட்டு தெரிஞ்சுக்கணும், நம்மளோட ட்ரைவு, நம்மளோட உந்தத்தை எது நேரடியாக ரெடியூஸ் பண்ணுதோ, நம்மளோட உந்தத்தை எது நேரடியாக குறைக்குதோ அதுதான் முதன்மை வலுவூட்டி. அந்த ப்ராசஸுக்கு பேர் முதன்மை வலுவூட்டம். ஃபார் எக்ஸாம்பிள், அதுக்குள்ளே இருக்கக்கூடிய பசியுள்ள எலியோட பசியை எது நேரடியாக தீர்த்துச்சு அப்படின்னா அந்த உணவு துண்டு. 2ஆம் நிலை வலுவூட்டம்னா என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, அந்த முதன்மை வலுவூட்டியை பெறுவதற்கு நமக்கு உதவக்கூடிய துணையாக இருக்கக்கூடிய அந்த வலுவூட்டம் வந்து 2ஆம் நிலை வலுவூட்டம். ஏற்கனவே சொன்ன மாதிரி இப்போ அதுக்கு வந்து ஒரு குழு மாதிரி கிடைக்கிது. ஸோ அந்த கரெக்டான பட்டனை ப்ரெஸ் பண்ண உடனே ஒரு லைட் எரியுது. லைட் எரிஞ்ச உடனே என்ன செய்யுது, அது உணவு துண்டு கிடைக்கிது. அப்போ கரெக்டான பட்டனை ப்ரெஸ் பண்ணால் ஒரு லைட் எரியுது. ஸோ அப்போ அந்த எலிக்கு வந்து ஃபஸ்ட்டே ஒரு பிரைட்னஸ் கிடைச்சிருது. அதுக்கப்புறம் உணவு கிடைச்சோடனே ஃபுல் சாட்டிஸ்ஃபேக்ஷன் கிடைக்கிது. அப்போ நீங்கள் என்ன நினைக்கக்கூடாதுன்னா, லைட்டு ஃபஸ்ட்டு எரிஞ்சிச்சு அதனால் அது முதன்மை வலுவூட்டம், அதுக்கப்புறம் உணவு துண்டு விழுந்துச்சு அது 2ஆம் நிலை வலுவூட்டம் அப்படின்னு நீங்கள் எடுக்கக்கூடாது. அது தப்பு. நம்மளோட உந்தத்தை எது நேரடியாக குறைக்குதோ அது முதன்மை வலுவூட்டம். அந்த பொருளுக்கு பேர் முதன்மை வலுவூட்டி. எது அந்த முதன்மை வலுவூட்டியை பெறுவதற்கு உதவுதோ அது 2ஆம் நிலை வலுவூட்டி. அந்த ப்ராசஸ்க்கு பேர் 2ஆம் நிலை வலுவூட்டம். இன்னும் உங்களுக்கு புரியுற மாதிரி சொல்கிறேன். எனக்கு இப்போ பசியாக இருக்கேன் நான், அது என்னோட உந்தம். ஸோ என்னோடய உந்துதல் ட்ரைவ், ஒரு ட்ரைவை வந்து நான் குறைக்கணும்னா நான் கடையில் போய் சாப்பாடு வாங்கி சாப்பிடணும். டைரெக்டாக சாப்பாடு கிடைக்காது, நான் காசு கொடுத்து சாப்பாடு வாங்கி சாப்பிடணும். அப்போ என்னோடய பசியை நேரடியாக எது போக்குச்சு, அந்த உணவு. அந்த உணவை பெறுவதற்கு எது எனக்கு உதவுச்சு, எது எனக்கு துணையாக இருந்துச்சு, பணம். அப்போ இந்த இடத்துல ஃபஸ்ட்டு பணம் கொடுத்தோம், 2வது சாப்பாடு கிடையாது. சாப்பாடு தான் முதன்மை வலுவூட்டி, நீங்கள் கொடுத்த பணம் தான் 2ஆம் நிலை வலுவூட்டி. அப்போ எது நம்மளோட உந்தத்தை நேரடியாக குறிக்குதோ அது முதன்மை வலுவூட்டி. எது நம்மளோட முதன்மை வலுவூட்டியை பெறுவதற்கு நமக்கு துணையாக உதவியாக இருந்துச்சோ அது 2ஆம் நிலை வலுவூட்டி. இது நீங்கள் புரிஞ்சுக்கிட்டீங்க, கிளியராக புரிஞ்சுக்கிட்டீங்க. இப்போ இவர் என்ன சொல்கிறார் அப்படின்னா, இந்த செயல்படு ஆக்க நிலையறுத்தத்தோட முக்கியத்துவமே என்ன அப்படின்னா, நாம் விரும்பக்கூடிய நடத்தையை உயிரி வெளியிடும்போது அந்த வலுவூட்டி, அந்த ரீஇன்ஃபோர்ஸ்மெண்ட்டை கொடுத்து அதை நிலை பெற செய்யணும். ஸோ தொடர்ச்சியான வலுவூட்டல் என்ன பண்ணும்னா, விரும்பத்தகுந்த நடத்தையை உயிரி தொடர்ந்து வெளியிட உதவும். இப்போ இவர் கற்றல் அப்படின்னா என்ன சொல்கிறார் அப்படின்னா, இப்போ இங்கே வரணும். அப்போ கற்றலுங்கிறது என்ன? இப்போ தாண்டைக்கு வந்து கற்றலை வந்து முயன்றி தவறி கற்றல்னு சொல்கிறாரு. பாவ்லோ வந்து ஆக்க நிலையத்தை கற்றல், ஸ்கின்னர் வந்து செயல்பட ஆக்க நிலையத்தை கற்றல்னு சொல்கிறாரு. ஸோ இவர் கற்றல் அவர் என்ன சொல்கிறாருன்னா, லேர்னிங் இஸ் நாட் எ சிம்பிள் ஸ்டிமுலஸ் ரெஸ்பான்ஸ். அதாவது ஒரு லேர்னிங் கற்றல் அப்படிங்கிறது நம்ம சிம்பிளாக ரெஸ்பான்ஸ் பண்ணுறது கிடையாது.
அப்போ லேர்னிங் இஸ் மோஸ்ட் டிஃபிகல்ட் அண்ட் காம்ப்ளெக்ஸ் சீரீஸ் ஆஃப் ரெஸ்பான்சஸ். அப்போ கற்றல்ங்கிறது ஜஸ்ட்டு ஒரு துலங்களை வெளிப்படுத்துறது கிடையாது. மிகவும் கடினமான, மிகவும் சிக்கலான, தொடர்ச்சியான பல்வேறு விதமான துலங்கல்களின் ஒட்டுமொத்த தொகுப்பு தான் கற்றல் அப்படின்னு சொல்கிறாரு. திரும்ப சொல்கிறேன், கேட்டுக்கங்க. கற்றல் என்பது ஒரு எளிமையாக ஒரே ஒரு ரெஸ்பான்ஸ் பண்ணி நடக்கக்கூடிய ஒரு செயல் கிடையாது. கடினமான, மிகவும் சிக்கலான, பல்வேறு விதமாக தொடர்ச்சியாக வெளிப்படுத்தக்கூடிய துலங்கல்களின் தொகுப்பு தான் என்னன்னு சொல்கிறாரு, கற்றல் அப்படின்னு நீங்கள் கட்டாயம் சொல்கிறாரு. அப்போ இந்த ரீஇன்ஃபோர்ஸ்மெண்ட் அப்படிங்கிறது 2 விதமான ரீஇன்ஃபோர்ஸ்மெண்ட் கொடுக்கலாம். ஸோ பாசிட்டிவ் ரீஇன்ஃபோர்ஸ்மெண்ட், நெகட்டிவ் ரீஇன்ஃபோர்ஸ்மெண்ட். நேர்மறை வலுவூட்டம் நீங்கள் கொடுக்கலாம், எதிர்மறை வலுவூட்டமும் கொடுக்கலாம். அப்போ நேர்மறை வலுவூட்டம்னா என்ன, எதிர்மறை வலுவூட்டம்னா என்ன? அப்போ நேர்மறை அதே மாதிரி வெர்பல் ரீஇன்ஃபோர்ஸ்மெண்ட், நான் வெர்பல் ரீஇன்ஃபோர்ஸ்மெண்ட். ரெண்டுலேயுமே, அதாவது நேர்மறையிலையும் வெர்பல் நான் வெர்பல் இருக்குது, எதிர்மறையிலையும் வெர்பல் நான் வெர்பல் இருக்குது. ஸோ இப்போ ஃபஸ்ட்டு பாசிட்டிவ் வெர்பல், பாசிட்டிவ் நான் வெர்பல், நெகட்டிவ் வெர்பல், நெகட்டிவ் நான் வெர்பல். இப்போ உதாரணம் பார்த்தீங்கன்னா, பாசிட்டிவ் வெர்பல் நேர்மறை சொல் சார்ந்த வலுவூட்டம். இப்போ நம்ம என்ன சொல்கிறோம் அப்படின்னா, குட், வெரி குட், எக்ஸலண்ட், இந்த மாதிரிலாம் சொல்கிறோம். சொல் சாராதது, அவனை பார்த்து ஸ்மைல் பண்ணுறோம், அவனோட தலையாட்டுறோம், கை கொடுக்குறோம், முதுகில் தட்டி கொடுக்குறோம், இதெல்லாம் பாசிட்டிவ் நான் வெர்பல் ரீஇன்ஃபோர்ஸ்மெண்ட். அப்போ பார்த்தீங்கன்னா, ஃபஸ்ட்டு பாசிட்டிவில் வெர்பல் இருக்குது, நான் அது மாதிரி நெகட்டிவ்லையும் இருக்குது. ஸோ நெகட்டிவில் பார்த்தீங்கன்னா, அவனை வெர்பல் பார்த்தீங்க அப்படின்னா திட்டுறது. ஸோ உன்னை ஸ்கோல்டிங், அதாவது அறிவு இருக்கா, உனக்கு கொஞ்சமாக இது இருக்கா, ஸோ இது கூட அப்படின்னு அவனை சில வசைப்பாடுதல், வார்த்தைகளால் வசைப்பாடுதல். இது நெகட்டிவ் வெர்பல். நெகட்டிவ் நான் வெர்பல், முறைச்சி பார்க்குறது, கை இப்படி ஓங்கி இப்படி கொன்றுவேன்னு காட்டுறது, அடிக்கிறது, ஸோ கில்றது, இதெல்லாம் நான் வெர்பல். ஸோ இதெல்லாம் இருக்குது. அடுத்து நீங்கள் இன்னொன்று என்ன தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா, நம்ம என்ன நினச்சிக்கிட்டு இருக்கோம் அப்படின்னா, அப்போ என்ன செய்யலாம், இப்படி கூட சொல்லலாம், பரிசு பாராட்டு நேர்மறை வலுவூட்டம், திட்டுறது தண்டனை கொடுக்கறது எதிர்மறை வலுவூட்டம் அப்படின்னு நம்ம நினச்சிக்கிட்டு இருக்கோம். ஆனால் ஒரு சின்ன டிஃப்ரென்ஸ் தெரிஞ்சுக்கணும். அதாவது நீங்கள் இந்த பாயிண்ட்டை நல்லா கவனிங்க. பரிசு பாராட்ட நேர்மறை வலுவூட்டியாக நம்ம பயன்படுத்தலாம். அதே மாதிரி திட்டுறதும் தண்டனை கொடுக்கறத எதிர்மறை வலுவூட்டமாக நம்ம பயன்படுத்தலாம். ஆனால் ரெண்டும் ஒன்று கிடையாது. ஃபார் எக்ஸாம்பிள், இது ஆல்ரெடி டெட்டில் கேட்டிருக்காங்க, நான் செப்பரேட் வீடியோவே போட்டிருக்கேன், அதில் பாருங்கள். உதாரணமாக, நீங்கள் எதிர்மறை வலுவூட்டமும் தண்டனையும் ஒன்று கிடையாது. அதே மாதிரி நேர்மறை வலுவூட்டமும் பரிசும் பாராட்டும் ரெண்டு ஒன்றா மேட்ச் பண்ணக்கூடாது. ஃபார் எக்ஸாம்பிள், நான் ஒரு பையனை அவன் ஒரு ஹோம்ஒர்க் பண்ணிட்டு வரல, ஒரு 3 பேருக்கு ஹோம்ஒர்க் பண்ணிட்டு வரல, 3 பசங்களையும் நான் அடிக்கிறேன். இது 3மே பார்த்திங்கன்னா தண்டனை. அதில் 2 பேர் அடுத்த நாள் அந்த மறுநாள் ஹோம்ஒர்க்கை செஞ்சுட்டு வந்துட்டான். ஒருத்தன் மறுபடியும் அதே நாள் அடி வாங்கி மறுநாள் செய்யாமல் வர்றான். அப்போ நான் கொடுத்த அடி அந்த 2 மாணவருக்கு எதிர்மறை வலுவூட்டமாக செயல்பட்டுருக்கு. இந்த ஹோம்ஒர்க் செய்யாமல் வந்தான் பார்த்தீங்க, அது அவனுக்கு தண்டனையாக தான் செயல்பட்டுருக்கு. அப்போ நீங்கள் ஒன்று தெரிஞ்சுக்கணும், எதிர்மறை வலுவூட்டமும் தண்டனையும் ஒன்று கிடையாது. நான் கொடுக்குற தண்டனை அவனோட நடத்தையை மாற்றினா மட்டும்தான் அது எதிர்மறை வலுவூட்டம். நான் கொடுக்குற தண்டனை அவனோட நடத்தையை மாற்றலை அப்படின்னா அது வெறும் தண்டனை தான். அதே மாதிரி நேர்மறை வலுவூட்டமும் அப்படி தான். ஸோ பரிசும் பாராட்டும் நேர்மறை வலுவூட்டமும் ஒன்று கிடையாது. இப்போ ஒரு பையன் ஒரு செயல்பாடு செய்கிறான், அவனை நான் பரிசு கொடுக்குறேன் அல்லது பாராட்டி என்கரேஜ் பண்ணுறேன். அடுத்தடுத்து அவன் என்ன பண்ணணும், அதே செயல்பாடை தொடர்ந்து செய்யணும். அப்போ தான் அது நேர்மறை வலுவூட்டம். அப்படி இல்லைன்னா நான் கொடுத்தது வெறும் பரிசு மட்டும்தான். இதை எக்ஸாம்லேயும் கேட்டிருக்காங்க. அப்போ நீங்கள் தெளிவாக புரிஞ்சுக்கணும். வலுவூட்டம்னா என்ன, வலுவூட்டத்தில் எத்தனை வகை இருக்குது, நேர்மறை இருக்குது, எதிர்மறை இருக்குது. அந்த நேர்மறையாக பரிசு பாராட்டு பயன்படுத்தலாம், எதிர்மறை வலுவூட்டமாக தண்டனையை பயன்படுத்தலாம். ஆனால் நீங்கள் கொடுக்குற பரிசும் பாராட்டும் அவனோட செயல்பாடு அதிகப்படுத்தினா மட்டும்தான் அது நேர்மறை வலுவூட்டம், அதிகப்படுத்தலைன்னா அது வெறும் பரிசு மட்டும்தான்.
நீங்கள் கொடுக்குற தண்டனை அடுத்தடுத்து அவனுடைய பெர்ஃபார்மன்ஸை இம்ப்ரூவ் பண்ண வச்சா மட்டும்தான் அது எதிர்மறை வலுவூட்டம் அல்லது அது தண்டனை தான். இதை நீங்கள் கிளியராக படிச்சுக்கணும். நம்ம நினச்சிக்கிட்டு இருப்போம் சைக்காலஜியில் நம்ம என்னென்னத்தையோ படிக்கிறோம்னு. கிடையாது. நீங்கள் எதை வேணாலும் படிக்கலாம். ஆனால் பேசிக்காக சில விஷயங்களை நம்ம அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி படிக்கணும். பேசிக்காக இப்போ நான் சொன்னேன் பார்த்தீங்களா, ஜென்ரலாக நம்ம படிக்கிறப்ப இதுக்கெல்லாம் வலுவூட்டம் அப்படின்னா படிப்போம். அதுக்கப்புறம் முதன்மை வலுவூட்டி அப்படி அதுக்கு மீனிங்கே புரியாமல் படிப்போம். அடுத்து ஸ்கின்னர் என்ன சொல்கிறார் அப்படின்னா, உங்களோட அந்த வலுவூட்டம் கொடுக்குறப்ப அவனை நீங்கள் இன்டர்னலாக மோட்டிவேட் பண்ணுறீங்க. ஸோ ஊக்கம்னு சொல்கிறாங்க. இப்போ தாண்டைக்கு நீங்கள் தாண்டைக்கோடதோ பாவ்லோவோடதோ அது எக்ஸ்டர்னல் மோட்டிவேஷன் தான். பட் இவர் மோட்டிவேஷன் எப்படி இருக்கணும், இன்டர்னலாக இருக்கணும். ஸோ நீங்கள் ஒரு வலுவூட்டம் கொடுக்குறப்ப அந்த ஆர்கானிசம் இன்டர்னலாக மோட்டிவேட் ஆகுது அப்படிங்கிறத சொல்கிறார். இதை நீங்கள் நல்லா புரிஞ்சுக்கணும். இது சொன்னதுக்கப்புறம் ஸ்கின்னர் நிறைய சில கான்செப்டை சொல்கிறார். ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ஷேப்பிங் அப்படிங்கிற ஒரு கான்செப்ட் சொல்கிறார். அதாவது வடிவமைத்தல். எதை வடிவமைக்கிறோம் அப்படின்னா பிஹேவியரை வடிவமைக்கிறோம். ஸோ அதாவது அந்த ஷேப்பிங் அப்படிங்கிறது ஒரு பிஹேவியரை வடிவமைக்கிறோம். இப்போ என்ன வடிவமைக்கிறோம் அப்படின்னா, ஃபார் எக்ஸாம்பிள் இதில் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு சில வேலைகளில், அதாவது ஈஸியான லேர்னிங்கில் அந்த உயிரியோட இயல்பான நடத்தை வெளிப்படும். ஆனால் ஒரு லேர்னிங் ஃபார் காம்ப்ளெக்ஸ் ஸ்கில்ஸ், ஒரு டிஃபிகல்ட் ஸ்கில்ஸ், ஒரு கடினமான ஸ்கில்லை லேர்ன் பண்ணுறப்ப அவனுக்கு இயல்பான நடத்தை வெளிப்படாது. ஃபார் எக்ஸாம்பிள் அதுக்கு சின்ன உதாரணம் சொல்லணும் அப்படின்னா, உங்களுக்கு அதுக்கு ஒரு சின்ன எக்ஸாம்பிள் சொல்கிறேன் பாருங்களேன். ஒரு டிஃபிகல்ட் ஸ்கில்லுக்கு ஒரு ஃபாரின் லாங்குவேஜை லேர்ன் பண்ணுறான் ஒரு பையன். ஸோ ஒரு அந்நிய மொழியை லேர்ன் பண்ணுறான். அல்லது ஒரு டேபிள் மேனர்ஸ். நல்லா தெரிஞ்சுக்கோங்க, இந்த எக்ஸாம்பிளை கூட அப்படியே கேட்கலாம். ஸோ இந்த எக்ஸாம்பிள்ஸ் நான் சொல்கிற எக்ஸாம்பிள்ஸ்லாம் ஸ்டாண்டர்ட் புக்லேருந்து அவங்க கொடுத்துருக்க அதே எக்ஸாம்பிள்ஸை நான் அப்படியே சொல்கிறேன். ஸோ இதை என்ன பண்ணுவாங்கன்னா, இந்த எக்ஸாம்பிளை கூட அவங்க கொஸ்டினாக கேட்கலாம். இப்போ ஃபாரின் லாங்குவேஜை லேர்ன் பண்ணுறான். ஸோ அல்லது டேபிள் மேனர்ஸை லேர்ன் பண்ணுறான். ஸோ இதெல்லாம் ஒரு டிஃபிகல்ட் காம்ப்ளெக்ஸ் டாஸ்க். ஸோ இப்போ ஃபாரினில் அவனுக்கு எதுவுமே தெரியாது. பட் ஆனால் அப்போ அவன் எப்படி அதுக்கான துலங்கல்களை வெளியிடுவான், ரெஸ்பான்ஸை வெளியிட மாட்டான். அப்போ நம்ம என்ன பண்ணணும்னா, நம்ம அந்த சரியான துலங்களை அவன் வெளிப்படுத்துறதுக்கு நம்ம அவனுக்கு சில டெக்னிக்ஸ்லாம் ஃபாலோ பண்ணணும். ஸோ அந்த டெக்னிக்ஸ் தான் பிஹேவியர் மாடிஃபிகேஷன் டெக்னிக்ஸ் அப்படின்னு ஸ்கின்னர் சொல்கிறார். அதாவது ஒரு உயிரி இயல்பான வகையில் நாம் விரும்பக்கூடிய குறிப்பிட்ட துலங்களை வெளிப்படுத்த முடியாத போது அந்த உயிரிக்கு நம்ம சில சிச்சுவேஷன்ஸை க்ரியேட் பண்ணி நம்ம அந்த ரெஸ்பான்ஸ் வர்றதுக்கு நம்ம நேச்சுரலாக வராதப்போ ஆர்டிஃபிஷியல் நம்ம இன்டியூஸ் பண்ணணும். ஸ்டெப் பை ஸ்டெப் ப்ராசஸாக நம்ம பண்ணணும். இந்த ப்ராசஸுக்கு பேர் தான் ஷேப்பிங். அதாவது அந்த இதை நம்ம செய்கிறோம் பார்த்தீங்களா, அந்த நம்ம விரும்பக்கூடிய அந்த நம்ம எதிர்பார்க்கக்கூடிய துலங்களை வெளிப்படுத்துறதுக்கு நம்ம ஸ்டெப் பை ஸ்டெப்பாக சில ப்ராசஸ், சில செயல்பாடுகளை நம்மளே தூண்டணும், மேற்கொள்ளணும். ஸோ அதை தான் ஷேப்பிங் அப்படின்னு சொல்கிறாரு. ஃபார் எக்ஸாம்பிள் பார்த்தீங்க அப்படின்னா, ஸ்கின்னர் இதில் என்ன பண்ணியிருக்காரு அப்படின்னா, அந்த புறாவை குறிப்பிட்ட அந்த பேண்டு வாத்திய இசைக்கேற்ப நடனம் ஆடுறதுக்கு அவர் ட்ரெயின் பண்ணியிருக்காரு. ஸோ அந்த இசைக்கேற்ப அதில் இன்னொன்று அந்த புறாவை 8 ஷேப் ஒரு இப்போ 8 இந்த நம்மலாம் சொல்கிறாங்களே, இந்த இப்போ வாக்கிங் 8 ஷேப்பில் வாக்கிங் போகலாம். அதே மாதிரி புறாவை அந்த 8 ஷேப்பில் அந்த புறாவை அவர் நடக்க வச்சுருக்காரு. என்ன பண்ணியிருக்காரு அப்படின்னு கேட்டிங்கன்னா, அந்த ஃபஸ்ட்டு அந்த புறா அந்த 8 வடிவத்தில் நடக்கலை. முதல்ல அந்த கரெக்டான டைரெக்ஷன் திரும்புகிறப்பெல்லாம் கிரைன்ஸ் தானியங்களை போடுறாரு. முதல்ல கரெக்டாக அந்த புறா கற்றுக்குது. ஸோ எப்படி அந்த 8 ஷேப்பில் கரெக்டாக அப்படி திரும்புகிறப்ப அப்படியே திரும்பி கொஞ்சம் கொஞ்சமாக அப்போ வேறு டைரெக்ஷனில் போனால் அவருக்கு அது கொடுக்கலை. அந்த உணவு கிரைன்ஸு அந்த தானியங்களை கொடுக்கலை. கரெக்டாக அந்த 8 ஷேப்பில் கரெக்டாக திரும்ப அப்போ கரெக்டாக அந்த புறா என்ன பண்ணியிருக்குன்னா அதே டைமில் திரும்பி அந்த 8 ஃபிகர் ஆஃப் 8 ஷேப்பில் கரெக்டாக நடந்துக்க இது. ஸோ இதுதான் டிஃபிகல்ட் அண்டு காம்ப்ளெக்ஸ் டாஸ்க்கை ஒரு ஆர்கானிசம் லேர்ன் பண்ணுறப்ப அது நேச்சுரலாக நேச்சுரலாக ஸ்பான்டேனியஸாக அதோட துலங்கல்களை வெளியிடாத போது நம்ம சில செயல்பாடுகள், அதுதான் ரீஇன்ஃபோர்ஸ்மெண்ட் கொடுக்குறோம் பார்த்தீங்களா, அந்த உணவு துண்டை கொடுக்குறோம். ஸோ அந்த ரீஇன்ஃபோர்ஸ்மெண்ட்டுங்கிற ப்ராசஸ் மூலமாக அதை கரெக்டான ரெஸ்பான்ஸ் பண்ணுறதுக்கு நம்ம வடிவமைக்கிறோம். அங்கே பாவ்லோ கொடுத்த அந்த கருவாட்டு துண்டு உணவு, அதுக்கப்புறம் மாமிச துண்டை தூண்டல்னு சொல்கிறோம்.
ஆனால் இங்கே நம்ம ரீஇன்ஃபோர்ஸ்மெண்ட் அப்படிங்கிற கான்செப்டை யூஸ் பண்ணுறோம். ரெண்டுமே அங்கேயும் சாப்பாடு, அங்கேயும் கருவாடு மாமிச துண்டு கொடுத்தாங்க, ஆனால் அவங்க அதை தூண்டல்னு வேர்டு சொன்னாங்க. ஸோ அதனால தான் பாவ்லோவோடதை வந்து எஸ் டைப் கண்டிஷனிங் சொல்லுவோம், ஸ்டிமுலஸ் டைப் கண்டிஷனிங் சொல்லுவோம். ஸோ ஸ்கின்னரோடது ஆர் டைப் ரெஸ்பான்ஸ் அங்கே வந்து ஸ்டிமுலஸ் ஃபஸ்ட்டு, ரெஸ்பான்ஸ் அப்புறம். எங்கே தாண்டைக் பாவ்லோட்ட இங்கே ஃபஸ்ட்டு என்னது ரெஸ்பான்ஸ், திரும்பணும், அப்புறம் தான் என்ன கிடைக்கும், சாப்பாடு கிடைக்கும். அங்கே முதல்ல சாப்பாடு கண்ணில் காட்டுவாங்க. ஸோ ஃபஸ்ட்டு ஸ்டிமுலஸ், அப்புறம் தான் அது ரெஸ்பான்ஸ் பண்ணும், நாக்கு உமிழ் நீர் சுரக்கும் அல்லது அந்த பெட்டியை திறந்துட்டு வெளியில் வரும். அங்கே ஸ்டிமுலஸ் ஃபஸ்ட்டு, ரெஸ்பான்ஸ் அப்புறம். இங்கே ரெஸ்பான்ஸ் ஃபஸ்ட்டு, அதுக்கப்புறம் உணவு. அதனால இந்த இடத்துல அவங்க ஸ்டிமுலஸ் கிடையாது, இந்த இடத்துல அந்த உணவுங்கிறது ரீஇன்ஃபோர்ஸ்மெண்ட். நல்லா புரிஞ்சுக்கணும். தாண்டைக் பாவ்லோவோடதில் உணவு வந்து ஸ்டிமுலஸ், ஸ்கின்னரில் வந்து உணவுங்கிறது என்னது அப்படின்னா ரீஇன்ஃபோர்ஸ்மெண்ட். நல்லா கிளியராக புரிஞ்சுக்கணும். அடுத்து பார்த்திங்கன்னா செயினிங் அப்படின்னு ஒரு டேர்ம், அந்த செகண்ட் தாட் வந்து செயினிங் அப்படின்னு சொல்கிறாரு. இந்த செயினிங்னா என்ன, அதாவது அந்த செயினிங் இப்போ அந்த ஃபஸ்ட்டு நான் சொன்னேன், உங்களுக்கு ஃபஸ்ட்டு அந்த ஷேப்பிங் அப்படிங்கிறதுல என்னென்னலாம் பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, அதாவது நம்ம நிறைய இது கொண்டுட்டு வரலாம். ஸோ அது சரி. அடுத்து வந்து நெக்ஸ்ட் வந்து செயினிங். அதாவது செயினிங் அப்படிங்கிறதுல என்ன சொல்கிறாரு அப்படின்னா, நம்ம வந்து ஃபஸ்ட்டு கண்டினியூவாக பண்ணல. அந்த ஃபஸ்ட்டு என்ன பண்ணார், அந்த புறா எப்போயெல்லாம் டேர்ன் பண்ணுதோ அப்போயெல்லாம் ஒரு ரீஇன்ஃபோர்ஸ்மெண்ட், ஒரே ஒரு ரீஇன்ஃபோர்ஸ்மெண்ட் அவர் கொடுக்கல, ஒரே ஒரு உணவு துண்டு கொடுக்கல. எப்போயெல்லாம் இந்த பக்கம் கரெக்டாக டேர்ன் பண்ணுதா ஒரு ரீஇன்ஃபோர்ஸ்மெண்ட் கொடுக்குறாரு. அதுக்கப்புறம் சரியாக டேர்ன் பண்ணல, அவர் எதுவுமே கொடுக்கல, அதுவும் என்ன தான் ரீஇன்ஃபோர்ஸ்மெண்ட் தான். நல்லா நீங்கள் புரிஞ்சுக்கணும். இப்போ அந்த 8 வடிவத்தில் கரெக்டாக திரும்புது அப்படின்னா ஒரு கிரெயின் கொடுக்குறாரு, அது ரீஇன்ஃபோர்ஸ்மெண்ட், பாசிட்டிவ் ரீஇன்ஃபோர்ஸ்மெண்ட். அது வேறு பக்கம் திரும்புது, கொடுக்கல, அது ஒரு ரீஇன்ஃபோர்ஸ்மெண்ட் தான். அது என்ன நெகட்டிவ் அப்போ இந்த பக்கம் திரும்புகிறப்போ ஒன்றுமே கிடைக்கல, உனக்கு ஒன்றுமே கொடுக்கல, அப்போ அது என்னது தவறான ரெஸ்பான்ஸ் அப்படிங்கிறத அதுவே கரெக்டாக இது பண்ணிக்குது. அப்போ என்ன பண்ணுறோம் அப்படின்னா கண்டினியூவாக, அதாவது நம்ம ஒரு லேர்னிங் அப்படிங்கிறது அப்படியே அப்படியே 8 வடிவத்தில் அது நடக்கலை. ஸோ கொஞ்சம் கொஞ்சமாக முதல்ல இந்த பக்கம் டேர்ன் பண்ணுது, அப்புறம் இந்த பக்கம், ஸோ டேர்ன் பண்ணி அப்புறம் தான் அந்த கம்ப்ளீட். ஸோ அப்போ அது எப்படி இருக்கிறது, கொஞ்சம் டிஸ்க்ரீட் ஈவெண்ட், அதாவது கொஞ்சம் சின்ன உடைக்கப்பட்ட ஈவெண்ட்டு, அதாவது அதெல்லாம் ஒட்டு மொத்தமாக சேர்த்து தான் டோட்டலாக கன்க்ளூட் பண்ணி அது 8 ஷேப்பில் நடக்கிறதுக்கு என்ன செஞ்சுக்குது, கரெக்டாக கற்றுக்குது அப்படிங்கிறத வந்து இது பண்ணணும். அப்போ வந்து என்ன பண்ணுறது, இது ஒரு அடுத்து டிஸ்கிரிமினேஷன் அண்டு க்யூயிங். அந்த டிஸ்கிரிமினேஷன் அப்படின்னா என்ன அப்படின்னா வேறுபடுத்தி அறிதல். அடுத்து வந்து க்யூயிங் அப்படிங்கிற ஒரு வேர்டு நம்ம யூஸ் பண்ணுறோம். ஸோ இப்போ உதாரணமாக பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு சின்ன எக்ஸாம்பிள்ஸ் கொடுக்குறேன். இப்போ டிஸ்கிரிமினேஷன் அப்படின்னா இப்போ நீங்கள் அந்த ஆர்கானிசத்துக்கு வந்து நம்ம இப்போ என்ன சொல்லலாம் அப்படின்னா நம்ம ரீஇன்ஃபோர்ஸ்மெண்ட்டில் 2 சொல்கிறோம், பாசிட்டிவ் ரீஇன்ஃபோர்ஸ்மெண்ட், நெகட்டிவ் ரீஇன்ஃபோர்ஸ்மெண்ட் சொல்கிறோம். இப்போ பாசிட்டிவ் ரீஇன்ஃபோர்ஸ்மெண்ட் நேர்மறையான வலுவூட்டியை கொடுத்தோம் அப்படின்னா அது இதை செய்யணும்னு கற்றுக்கும். எதிர்மறையான வலுவூட்டியை கொடுத்தோம்னா இதை செய்யக்கூடாதுன்னு கற்றுக்கும். ஸோ இப்போ அதாவது ஒரு பையன் இருக்கான் அப்படின்னா அவன் நல்ல வார்த்தைகள் பேசுகிறான் அப்படின்னா நீங்கள் பாராட்டுறீங்க, ஸோ அப்போ இதை செய்யணுங்கிறத அவன் கற்றுக்குவான். ஸோ அதே மாதிரி ஒரு கெட்ட வார்த்தை பேசுகிறப்ப அவனை நீங்கள் திட்டுறீங்க, அப்போ இதை செய்யக்கூடாதுன்னு அவன் என்ன செஞ்சுக்குவான், கற்றுக்குவான். ஸோ அந்த டிஸ்கிரிமினேஷன் இருக்கணும். அடுத்து க்யூயிங், ஒரு செயல்பாடு செய்கிறப்ப நீங்கள் அதை மேலும் என்கரேஜ் பண்ணுறீங்க. ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நம்ம ஒரு ஃபோன் எடுக்கிறோம், ஃபோன் எடுத்து காதில் வைக்கிறோம். நான் சொல்கிறது பழைய காலத்து டயல்டு டெலிஃபோன். காதில் வைக்கிறப்போ ஒரு டயல் டோன் கேட்கும். ஸோ அப்போ கேட்டால் ஓகே, அடுத்து நம்ம என்ன செய்வோம், நம்பர் போடுவோம். அடுத்து என்ன பண்ணுவோம், நம்பர் போட்டதுக்கப்புறம் ரிங் போகும். அடுத்து என்ன பண்ணுவோம், அப்போ ஃபஸ்ட்டு அடுத்து வெயிட் பண்ணுவோம், அடுத்து அவங்க பேசுவாங்க. ஸோ இப்போ பாருங்கள் அடுத்தடுத்த ஸ்டெப் நம்மளை எது மூவ் பண்ண வைக்கிது, ஸோ சம் க்யூஸ் கிடைக்கிது. ஃபஸ்ட்டு ஃபோன் எடுத்தோன்னா அது டெட்டாக இல்லை, அது ஆக்டிவாக இருக்குது, ஃபஸ்ட்டு ஸ்டெப். அதுக்கப்புறம் நீங்கள் என்ன செய்கிறீங்க, அடுத்த ஸ்டெப்புக்கு போகிறீங்க, நம்பரை டயல் பண்ணுறீங்க. ஸோ அப்போ அது செகண்ட் ஸ்டெப் போகிறீங்க, டயல் பண்ணோன்னே ரிங் அடிக்குது, ஓகே, அப்போ வந்து அடுத்த ஸ்டெப்புக்கு போகிறீங்க, வெயிட் பண்ணுறீங்க. அடுத்து ரிங் அடித்தோடனே அந்த பக்கம் பிக்கப் பண்ணுறாங்க. ஸோ எடுத்து 2 பேர் என்ன செய்கிறீங்க, கான்வர்சேஷன் பண்ணுறீங்க. அப்போ பேசுகிறப்ப என்ன ஆகுதுன்னா இப்போ அப்போ நீங்கள் ஒரு செயல்பாடு செய்கிறப்ப அங்கே ஒரு ரெஸ்பான்ஸ் கிடைக்கிது. ஸோ அது என்ன ஆகுதுன்னா உங்களுக்கு அடுத்து நம்ம செயல்பாடை ஃபர்தராக மூவ் பண்ணுறதுக்கு அது நமக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குது. ஸோ டிஸ்கிரிமினேஷன் அப்படிங்கிறது நீங்கள் கொடுக்கக்கூடிய ரீஇன்ஃபோர்ஸ்மெண்ட்டை வச்சு அது பாசிட்டிவாக நெகட்டிவாக அந்த ஆர்கானிசம் டிஸ்கிரிமினேட் பண்ணிக்கிட்டு ஸோ அந்த
ப்ரீவெண்ட் அந்த துலங்களை நம்ம வெளிப்படுத்தலாமா இல்லை வெளிப்படுத்தக்கூடாது அப்படிங்கிறத கற்றுக்குது. திஸ் இஸ் டிஸ்கிரிமினேஷன். அடுத்து க்யூயிங் அப்படிங்கிறது நம்ம ஏற்கனவே சொன்ன மாதிரி அந்த அந்த எலி வந்து கரெக்டான லிவரை ப்ரெஸ் பண்ணி என்ன க்யூவாக இருக்குது, லைட் எரியுது, சவுண்டு கேட்குது, அப்போ கரெக்டாக தான் நம்ம ப்ரெஸ் பண்ணுறோம். ஸோ அது ஃபர்தராக அடுத்த அந்த செயல்பாடை இன்னும் ஸ்ட்ரென்தன் பண்ணுது. ஸோ திஸ் இஸ் எ டைப் ஆஃப் க்யூயிங். ஸோ ஒரு க்ளூ கிடைக்குது, அதுக்கு ஒரு க்ளூ கிடைக்குது. அதே மாதிரி அந்த புறா வந்து கரெக்டாக கொத்துன உடனே ஒரு லைட் எரியுது. ஸோ நமக்கு அப்போ இதெல்லாம் ஒரு க்ளூயிங். அப்போ லேர்னிங்கில் வந்து நீங்கள் இந்த மாதிரி கரெக்டாக தான் நம்ம லேர்ன் பண்ணுறோமா அப்படின்னு அவங்க தெரிஞ்சுக்கிறதுக்கு நீங்கள் அதாவது க்ளூஸ்லாம் வந்து கொடுக்கணும். இன்னொன்று தெரிஞ்சுக்கோங்க, இப்போ நான் சொல்கிறதுலேருந்து இது வரைக்கும் கொஸ்டின்ஸ் வந்ததில்லை, இதுலேருந்து வரத்துக்கு வாய்ப்பு இருக்குது. ஃபார் எக்ஸாம்பிள் நான் ஃபஸ்ட்டு சொன்ன ஷேப்பிங், செயினிங், டிஸ்கிரிமினேஷன், க்யூயிங், இதே எக்ஸாம்பிள் அப்படியே கேட்பாங்க. ஸோ அதனால் இந்த எக்ஸாம்பிள் முதற்கொண்டு நல்லா நீங்கள் நோட் பண்ணிக்கோங்க. அடுத்து வந்து பார்த்திங்கன்னா ஜென்ரலைசேஷன். அந்த ஜென்ரலைசேஷன் அப்படிங்கிறது நம்ம சொல்கிறோம் அப்படின்னா, அதாவது அந்த ஒரு ஆர்கனிசம் வந்து ஒரு ஜென்ரலைஸ்டு பெர்செப்ஷன் வந்து நமக்கு வந்து அதாவது நம்ம அந்த ஒரு லேர்னிங் நடக்கிறப்ப அந்த ஆர்கனிசம் வந்து ஒரு ஜென்ரலான ஒரு ஸ்டிமுலையை வந்து அது வந்து ஜென்ரலாக, அதாவது பொதுமைப்படுத்துதல். நம்ம இது வந்து கிட்டத்தட்ட நம்ம பாவ்லோ சொன்ன பொதுமைப்படுத்துதல் தான். அந்த பொதுமைப்படுத்துதல் அப்படிங்கிறத வந்து இந்த ஆர்கனிசம் வந்து கற்றுக்குது. ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ பார்த்தீங்க அப்படின்னா, அந்த ஒரு சிச்சுவேஷனில் வந்து அது என்ன அனுபவத்தை பெறுதோ அதை அப்படியே அடுத்த சிச்சுவேஷனில் அப்படியே பயன்படுத்துறது. இதுதான் ஜென்ரலைசேஷன். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு குழந்தைக்கு வந்து 9 ஆப்பிள்லேருந்து 4 ஆப்பிளை வந்து கழிக்க சொல்லி கொடுத்துட்டோன்னு வச்சுக்கோங்களேன். அடுத்து அந்த குழந்தை என்ன பண்ணும், அதே 9 ஆரஞ்சுலேருந்து 4 ஆரஞ்சை கழிச்சா என்ன ஆன்சர் வரும், அதை அப்படியே இங்கே என்ன செஞ்சுக்குது, அப்படியே வந்து அப்ளை பண்ணிக்குது. அப்போ நம்ம என்ன செய்யணும்னா, ஒரு ப்ராசஸ் நடக்குது அப்படின்னா பேரண்ட்ஸாக இருக்கலாம், அல்லது டீச்சர்ஸாக இருக்கலாம், அல்லது ஒரு ட்ரெயினராக இருக்கலாம். ஸோ அவங்க இந்த ரீஇன்ஃபோர்ஸ்மெண்ட் மூலமாக நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா, ஒரு கான்செப்டை டீச் பண்ணுறப்ப அந்த ஜென்ரலைஸ்டு ஐடியாவை கொண்டு வரத்துக்கு நம்ம கட்டாயம் அவங்களுக்கு வந்து நம்ம உதவியாக இருக்கணும் அப்படிங்கிறத இவர் சொல்கிறாரு. இப்போ நான் இவ்வளோ வரைக்கும் உங்களுக்கு டீச் பண்ணியிருக்கேன். நீங்கள் ஃபஸ்ட்டு ஒரு வீடியோ போட்டு பாருங்கள், நாலேஜ், அண்டர்ஸ்டாண்டிங், அப்ளிகேஷன், ஸ்கில்ஸ். இப்போ நான் உங்களுக்கு எல்லாமே பார்த்தீங்கன்னா நாலேஜ் லெவல், அண்டர்ஸ்டாண்டிங் லெவல் மட்டும்தான் இது வரைக்கும். அப்போ ஸ்கின்னர் யார், ஸ்கின்னர் என்ன சோதனை பண்ணார், அந்த சோதனையிலேருந்து என்ன முடிவுக்கு வர்றாரு, என்னென்ன கான்செப்ட்லாம் சொல்லியிருக்காரு அப்படிங்கிறத இப்போ உங்களுக்கு நான் வரிசையாக சொன்னேன். அடுத்து பார்த்தீங்கன்னா ஸ்கின்னர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த ரீஇன்ஃபோர்ஸ்மெண்ட் இருக்குது பார்த்தீங்களா, அதில் ரீஇன்ஃபோர்ஸ்மெண்ட்டில் நிறைய ஷெட்யூல் கொடுத்துருக்காரு. ஸோ ரீஇன்ஃபோர்ஸ்மெண்ட் ஷெட்யூல் அப்படின்னு ஒரு ஸ்கின்னர் வந்து நிறைய கொடுத்துருக்காரு. அதில் பார்த்தீங்க அப்படின்னா ஃபஸ்ட்டு ஒரு 4 டைப்ஸ் ஆஃப் ஷெட்யூல் கொடுத்துருக்காரு. அதாவது வலுவூட்ட எத்தனை வகையில் வலுவூட்டலாம் அப்படிங்கிறது கொடுத்துருக்காரு. ஃபஸ்ட்டு ஒன் பார்த்தீங்கன்னா கண்டினியூஸ் ரீஇன்ஃபோர்ஸ்மெண்ட் ஷெட்யூல். அதாவது கண்டினியூஸாக நீங்கள் ரீஇன்ஃபோர்ஸ்மெண்ட் கொடுத்துட்ருக்கீங்க. என்ன அப்படின்னா, அதாவது தொடர்ச்சியான வலுவூட்ட திட்டம், அதாவது தொடர்ச்சியான வலுவூட்டம் அப்படின்னு எடுத்துக்கலாம். அல்லது தொடர்ச்சியான, அதாவது இங்கிலீஷில் வந்து கண்டினியூஸ் ரீஇன்ஃபோர்ஸ்மெண்ட் ஷெட்யூல், தொடர்ச்சியான வலுவூட்ட மாதிரி அல்லது வலுவூட்ட வழிகாட்டி எப்படி வேணாலும் வச்சுக்கலாம். அதாவது நீங்கள் ரிவார்டு கொடுக்கணும் எவ்ரி கரெக்ட் ரெஸ்பான்ஸ் ஆஃப் ஆர்கானிசம். ஒரு உயிரியோட ஒவ்வொரு தடவை அது கரெக்டாக லிவர் ப்ரெஸ் பண்ணால் ஒவ்வொரு தடவையும் சாப்பாடு கொடுக்கணும். ஒவ்வொரு தடவை கரெக்டாக லேர்ன் பண்ணானா, அதாவது எவ்ரி ரெஸ்பான்ஸுக்கு வந்து நீங்கள் வந்து ரீஇன்ஃபோர்ஸ்மெண்ட் கொடுக்கணும். இது ஃபஸ்ட்டு. தென் ஃபிக்ஸ்டு இன்டர்வல் ரீஇன்ஃபோர்ஸ்மெண்ட் ஷெட்யூல், குறிப்பிட்ட கால இடைவெளியில் வலுவூட்ட செயல்பாடு. என்ன அப்படின்னா எவ்ரி 3 மினிட்ஸ் அல்லது எவ்ரி 5 மினிட்ஸ் இந்த மாதிரி நீங்கள் என்ன செய்கிறது, ரீஇன்ஃபோர்ஸ்மெண்ட் கொடுக்குறது. அப்போ அந்த ஒரு லேர்னிங் நடக்குது அல்லது அந்த எக்ஸ்பெரிமெண்ட் நடக்குது அப்படின்னா எவ்ரி 3 மினிட்ஸ்க்கு ஒன்ஸ், எவ்ரி 5 மினிட்ஸ் ஒன்ஸ் வந்து நீங்கள் ரீஇன்ஃபோர்ஸ்மெண்ட் கொடுக்கணும். அடுத்து வந்து ஃபிக்ஸ்டு ரேஷியோ ரீஇன்ஃபோர்ஸ்மெண்ட் ஷெட்யூல். அதாவது ஃபிக்ஸ்டு ரேஷியோ, அதாவது எத்தனை ரெஸ்பான்ஸ். இப்போ உதாரணம் பார்த்தீங்கன்னா ஒரு 5 ரெஸ்பான்ஸ் பண்ணிட்டா ஒரு ரீஇன்ஃபோர்ஸ்மெண்ட், அல்லது ஒரு 6 ரெஸ்பான்ஸ் பண்ணிட்டா ஒரு ரீஇன்ஃபோர்ஸ்மெண்ட் அப்படின்னு ஒரு ஃபிக்ஸட், ஒரு 3, 5. அப்போ ஃபஸ்ட்டு ஒவ்வொரு 3 ரெஸ்பான்ஸுக்கு இடையில் ஒரு ரீஇன்ஃபோர்ஸ்மெண்ட் கொடுக்கணும், அல்லது ஒவ்வொரு 5 இதுக்கு இடையில் கொடுக்கணும். ஸோ நம்ம ஃபிக்ஸ் பண்ணுறது தான் அது ஃபிக்ஸ்டு
ரேஷியோ ரீஇன்ஃபோர்ஸ்மெண்ட்டு ஷெட்யூல். அடுத்து 4th ஒன்று வேரியபிள் ரீஇன்ஃபோர்ஸ்மெண்ட் ஷெட்யூல். அப்போ இந்த மாதிரி எதுவுமே ஃபிக்ஸ் பண்ணாமல் வேரியபிள், திடீர்னு பார்த்தீங்கன்னா கண்டினியூஸாக கொடுக்கலாம், திடீர்னு பார்த்தீங்கன்னா பர்டிகுலர் இன்டர்வலில் கொடுக்கலாம், திடீர்னு பார்த்தீங்கன்னா பர்டிகுலர் ரெஸ்பான்ஸ் கொடுக்கலாம். இப்போ அந்த மேலே இருக்க 3 கலந்து கொடுக்குறது. அப்போ பாருங்கள், ஸ்கின்னர் ரீஇன்ஃபோர்ஸ்மெண்ட் ஷெட்யூல்னு சொல்லிட்டு 4 கொடுத்துருக்காரு. கண்டினியூஸ் ரீஇன்ஃபோர்ஸ்மெண்ட் ஷெட்யூல், ஃபிக்ஸ்டு இன்டர்வல் ரீஇன்ஃபோர்ஸ்மெண்ட் ஷெட்யூல், ஃபிக்ஸ்டு ரேஷியோ ரீஇன்ஃபோர்ஸ்மெண்ட் ஷெட்யூல், வேரியபிள் ரீஇன்ஃபோர்ஸ்மெண்ட் ஷெட்யூல். ஓகே டீச்சர்ஸ், இப்போ நான் நடத்துகிற உங்களுக்கு புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். அவ்வளோ ஸ்கின்னரோட இதெல்லாமே இந்த ஒரு வீடியோவில் சொல்லலாம் அப்படின்னு பார்த்தேன், ஆனால் வீடியோ டைம் சொல்ல முடியல. சரி, ஓகே. இப்போ ஸ்கின்னரோட தியரி என்ன, சோதனை என்ன, கான்செப்ட் சொல்லியிருக்கான்னு சொல்லிட்டோம். இவரோட இம்ப்ளிகேஷன்ஸ்லேருந்து நிறைய கொஸ்டின்ஸ் வந்திருக்கு. ஸோ இதுலேருந்து வந்திருக்கு, இம்ப்ளிகேஷன்ஸ்லேருந்து வந்திருக்கு. இப்போ நெக்ஸ்ட் வீடியோவில் உங்களுக்கு நான் வந்து டீட்டெயில்டாக உங்களுக்கு பார்ட் 2 போடுறேன். இந்த வீடியோ நல்லா பாருங்கள். வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், வீடியோ எப்படி இருந்துச்சுன்னு கீழே கமெண்ட் பண்ணுங்கள். வேறு ஏதாவது உங்களுக்கு டவுட் இருந்தாலும் என்கிட்ட வந்து கேளுங்க. வேறு ஏதாவது உங்களுக்கு டவுட்ஸ் இருந்தாலும் நீங்கள் கேளுங்க. வீடியோ எப்படி இருந்துச்சுன்னு சொல்லுங்கள். நெக்ஸ்ட்டு இதோட கண்டினியூஷன் வந்து நான் அடுத்த வீடியோவில் கட்டாயம் உங்களுக்கு நான் வந்து கொடுக்குறேன். எல்லோரும் நல்லா படிங்க, நல்லா ப்ரிப்பேர் பண்ணுங்கள், எக்ஸாமை நல்லா அட்டன் பண்ணுங்கள். மேலும் இன்னொரு நல்ல வீடியோவில் சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.